தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 1:45 விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இன்று நமக்கு கர்த்தர் கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்து நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி, அவர் இந்த 2024 எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது என்று நாம் மனதார விசுவாசிக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைந்து நம்மை பாக்கியவதி பாக்கியவான் என்று கூறி அந்த வாக்குறுதியை இந்த டிசம்பர் 31 நாம் கண்காண நம் மனிதர்கள் முன்பு நன்றி கூறும் அளவிற்கு அந்த அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதை பிரபலமாக்கி நாம் நன்றி கூறும் அளவிற்கு கர்த்தர் அதிசயம் செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் எள்ளளவும் கடுகளவும் விசுவாசம் குறைவாக இருக்கக்கூடாது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அந்த நமது காரியங்கள் வாய்க்கப்படுமா? ஒரு மலையை பார்த்து இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ என்று சொன்னால் கூட அது பெயர்ந்து போகும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நிமிடம் வரை நமக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறாதது போல் தோன்றும். அது நம் கண்களுக்கும் மனிதர் கண்களுக்கும் தோன்றும். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி விட்டார் என்று விசுவாசிப்போம். நிறைவேற்றி விட்டார். அதை 31 நம் கண்காண, நம் உறவினர்களுக்கான கர்த்தர் அதை வெளிப்படையாக்குவார் என்று வாக்குறுகின்றார். நாம் அதை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் அதிசயம் செய்து விட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிவிட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கடுகளவு கூட சந்தேகமே இல்லாமல் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்று அறிக்கை செய்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த 31 அவர்களுடைய வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்பதை அவர்கள் கண்காண செய்ய போவதற்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.